தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के नाम की महिमा हो। இந்த நாளிலும் கூட इस दिन में भी நாம் பைபிள் ஸ்டடிக்காக हम एक बाइबल स्टडी के लिए நாம் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். हम इकट्ठा हुए हैं। வேதத்திலிருந்து बाइबल में से நாம் வேத பாடங்களை கற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். हम कई पाठों को सीखने वाले हैं। தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की महिमा हो। இந்த வேளையிலும் ஒரு நிமிஷம் எல்லோரும் நாம் கண்களை மூடி தேவன் நோக்கி பார்ப்போம். एक मिनट के लिए अपने आंखों को बंद करके परमेश्वर की ओर हम देखेंगे। இந்த பைபிள் ஸ்டடி மூலம் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக इस बाइबल स्टडी के जरिए परमेश्वर हमें बहुत कुछ सिखाने के தேவன் लिए சொல்லுகிறார், நான் உனக்கு போதித்து परमेश्वर कहते हैं कि मैं तुझे सिखाकर நடக்க வேண்டிய பாதையை காண்பிப்பேன், चलने वाले राहों को दिखाऊंगा, உன்மேல் என்னுடைய கண்ணை வைத்து तुम्हारे ऊपर मेरे नजरों को உனக்கு रखकर ஆலோசனை சொல்லுவேன். मैं तुझे सलाह दूंगा। தேவனுடைய ஆலோசனையின்படி ஒரு மனிதன் நடக்கும் பொழுது जब एक व्यक्ति परमेश्वर के योजनाओं के अनुसार चलता है அவன் ஜெயத்தை நோக்கி கடந்து செல்கிறான். तब वो जय के ओर जाता है, அவன் தேவனை நோக்கி கடந்து செல்கிறான். वो परमेश्वर की ओर जाता है। இந்த நாளில் இந்த பைபிள் ஸ்டடியை इस समय भी इस बाइबल தேவனே स्टडी நீர் ஆசீர்வதித்தருவீராக. को प्रभु आप आशीष कर दीजिए। பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். पिता पुत्र पवित्र आत्मा परमेश्वर की हम धन्यवाद இந்த करते हैं। செய்தியை பரிசுத்த ஆவியானவர் இடைபெற்று நடத்தி தரும்படியாக इस संदेश में पवित्र आत्मा जी आपका जो मिलाव इसमें होने दो। இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் செபிக்கிறோம். यीशु मसीह के नाम से हम प्रार्थना करते हैं। பொறுப்படுத்திக் கொள்வீராக. ताबा ले लीजिए प्रभु। ஆமென். आमेन। ஹல்லேலூயா. हालेलुया। இந்த நாளில் நாம் வேதத்திலே இருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். आज के दिन भी हम वचन में से एक पाठ सीखने वाले हैं। நியாய பிரமாணத்தை கைக்கொள்ளுகிறதால், व्यवस्था को पालन करने से, விருத்த சேதனம் செய்து கொள்கிறதால், जो खतना करने से, நற்கிரிகைகளை செய்கிறதால், भलाई काम करने से, இந்த மூன்றிலும் நாம் எதனாலே நீதிமான்களாக்கப்படுவோம்? इन तीनों कार्यों में से हम क्या करेंगे तो धर्मी बनेंगे? இந்த மூன்று காரியம் மனிதர்களை நீதிமானாய் மாற்ற முடியுமா ये तीनों कार्य मनुष्य को धर्मी बना सकता है या? என்று நாம் பார்க்க போகிறோம். ये हम देखने वाले हैं। ஹல்லேலூயா. முதலாவதாக सबसे पहले நியாய பிரமாணத்தை கைக்கொள்ளுகிறதால், व्यवस्था का जो आज्ञा मानने की वजह से மோசேயின் மூலம் நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டது. मूसा के द्वारा व्यवस्था दिया गया है। அந்த நியாய பிரமாணத்தின் மூலம் उस व्यवस्था के द्वारा ஒரு மனிதன் நீதிமானாய் மாற முடியுமா? क्या एक मनुष्य धर्मी बन सकता है? நாம் वचனத்தை பார்ப்போம். हम वचन देखेंगे। ரோமியர் 3 அதிகாரம் रोमियो का 3 अध्याय 20 वचனம். 20 वचन। क्योंकि व्यवस्था के कामों से कोई प्राणी उसके सामने धर्मी नहीं ठहरेगा, इसलिए कि व्यवस्था के द्वारा पाप की पहचान होती है। ஹல்லேலூயா. हालेलुया। இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? देखिए ये वचन क्या कहता है? இப்படி இருக்க क्योंकि பாவத்தை அறிகிற அறிவு पाप को जानने वाला जो जानकारी நியாய பிரமாணத்தினாலே வருகிறபடினா. व्यवस्था के द्वारा आता है, इस वजह से கவனமா கேளுங்க. ध्यान से सुनिए। பாவத்தை அறிகிற அறிவு पाप का ज्ञान நியாய பிரமாணத்தின் மூலம் வருகிறபடினாலே व्यवस्था के द्वारा आता है, इस वजह से இங்கே எந்த மனுஷனும் कोई भी मनुष्य நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே व्यवस्था की क्रियाओं से தேவனுக்கு முன்பாக அவன் நீதிமானாய் ஆக்கப்படுவதில்லை. परमेश्वर के सामने धर्मी नहीं बन सकता। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। அதாவது நியாய பிரமாணத்தினாலே यानी व्यवस्था के वजह से நமக்கு எது அந்த பாவத்தை அறிகிற அறிவு நமக்கு வருகிறது. पाप के बारे में ज्ञान हमें मिलता है। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப இந்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, तो जब हम ये वचन देखते हैं, அதாவது मतलब நியாய பிரமாணம் व्यवस्था ஒருபோதும் மனிதனை தூய்மையாக்கவே முடியாது. कभी भी मनुष्य को पवित्र नहीं बना सकता। அவர்கள் எவ்வளவு தூய்மையற்றவர்களாய் இருக்கிறார்கள் என்பதை நியாய பிரமாணம் என்ன செய்கிறது? நமக்கு காண்பிக்கிறது. बल्कि व्यवस्था ये बताता है कि एक मनुष्य कितना गलत करता है। நான் சொல்லுகிறத நீங்க புரிந்து கொண்டீர்களா? क्या आप लोगों को समझ में आ रहा है? அதாவது நியாய பிரமாணம் यानी व्यवस्था நாம் எவ்வளவு தவறான
காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோமோ हमारे जीवन में हम जितना गलत करते हैं அதை நமக்கு என்ன செய்யறது காண்பிக்கிறது. उसे बताता है. அது நம்மை நம்மை அதாவது சுத்தப்படுத்த முடியாது. वो हमें साफ नहीं कर सकता. ஹல்லேலூயா हालेलूया ஹல்லேலூயா. हालेलूया. அன்பான பிள்ளைகளே, प्यारे परमेश्वर के लोगों, இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு படிக்க சொல்லுகிறேன். एक और वचन मैं आपसे पढ़ना चाहता 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 7वां अध्याय 7वां वचन. ரோமையர் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். रोमियो का 7वां अध्याय 7वां वचन. तो हम क्या कहे, क्या व्यवस्था पाप है? कदापि नहीं, वरन बिना व्यवस्था के मैं पाप को नहीं पहचानता. व्यवस्था यदि नहीं कहती कि लालच मत करो, तो लालच को मैं नहीं जानता. ஹல்லேலூயா. हालेलूया. இந்த ரோமையர் 7:7 என்ன சொல்லுகிறது? रोमियो का 7वां अध्याय 7वां वचन क्या कहता है? ஆகையால் நாம் என்ன சொல்வோம்? इसलिए हम क्या कहे, நியாய பிரமாணம் பாவமோ? क्या व्यवस्था पाप है? அது பாவம் கிடையாது. वो पाप नहीं है, பாவம் இன்னதென்று बल्कि पाप क्या है நியாய பிரமாணத்தினால் நாம் அறிந்தேனே அன்றி इसे हम व्यवस्था के ही साथ जान पाए, மற்ற வழியிலே நான் அறியவில்லை. वरना हम नहीं जान सकेंगे. இச்சியாதிருப்பாயாக என்று நியாய பிரமாணம் சொல்லாதிருந்தால், यदि लालच करना पाप है ऐसा व्यवस्था मुझसे नहीं कहता तो இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே. लालच करना पाप है ये मैं नहीं जान पाता. ஹல்லேலூயா. हालेलूया. அப்ப நியாய பிரமாணம் என்ன செய்யும்? நம்மளை तो व्यवस्था क्या करता है, நம்ம எதுலெல்லாம் சரியில்லைன்னு அந்த லிஸ்ட் கூட்டிக் கொண்டே இருக்கும். हमारा जीवन में हम कहाँ पर सही नहीं है यही बताता है. ஹல்லேலூயா. हालेलूया. அவன் நியாயப்பிரமாணம் நம்ம வேதத்திலிருந்து நியாயப்பிரமாணத்தை படிக்க நமக்கு லிஸ்ட், அதாவது நம்ம என்னென்ன தவறுல வாழ்ந்து கொண்டிருக்கிற லிஸ்ட் கூடிட்டே போயிருக்கோம். जितना हम व्यवस्था को पढ़ते हैं उतना ही हमारे गलतियों का सूची बढ़ता जाएगा. ஹல்லேலூயா. हालेलूया. ஹல்லேலூயா. हालेलूया. அப்போ நியாயப்பிரமாணம் என்ன செய்கிறது? நம்ம என்னென்ன காரியத்துல நம்ம தவறு செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நமக்கு அது சுட்டி காட்டுகிறது. तो व्यवस्था क्या करता है, हमारे जीवन में हम कहाँ चूकते हैं इसे बताता है. அப்ப அது நம்மை ஒருபோது தூய்மைப்படுத்துகிறது அல்ல. तो ये व्यवस्था कभी हमें साफ नहीं कर सकता. ஹல்லேலூயா. हालेलूया. இன்னொரு வசனத்தை நாம் பார்ப்போம். என்ன? हम एक और वचन देखेंगे. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் गलातियों के 5वां अध्याय 4-5 वचनத்தை பார்ப்போம். 4 और 5वें वचन को हम देखेंगे. तुम जो व्यवस्था के द्वारा धर्मी ठहरना चाहते हो, मसीह से अलग और अनुग्रह से गिर गए हो, क्योंकि आत्मा के कारण हम विश्वास से आशा की हुई धार्मिकता की बाट जोते हैं. ஹல்லேலூயா. हालेलूया. இந்த 5ஆம் வசனத்திலே इस 5वें वचन में 4-5 என்ன சொல்லுகிறது? चौथा और 5वां वचन क्या कहता है, நியாய பிரமாணத்தினால் व्यवस्था के द्वारा நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள், धर्मी बनने के लिए चाहते हो आप लोग, அதாவது யூதர்கள், यानी यहूदी लोग, அதாவது நியாய பிரமாணத்தின் மூலம் அவர்கள் நீதிமான்களாய் மாற விரும்பினார்கள். वे लोग व्यवस्था के द्वारा धर्मी बनना चाहते थे. எனவேதான் அங்கே சொல்லுகிறது நியாய பிரமாணத்தினால், इसलिए यहाँ पर लिखा है कि व्यवस्था के द्वारा நீதிமான்களாய் மாற விரும்புகிற நீங்கள், तुम लोग जो धर्मी बनना चाहते हो, யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து सभी लोग मसीह से अलग होकर கிருபையினின்று விழுந்து போனீர்கள். उसके अनुग्रह से गिर गए हो. ஹல்லேலூயா. हालेलूया. அடுத்த வசனத்திலே பவுல் அதை சொல்லுகிறான். अगला वचन में भी पौलुस कहते हैं, நாங்களோ हम तो நீதி கிடைக்கும் என்று धार्मिकता मिलेगा इस बाट जोकर ஆவியை கொண்டு आत्मा के द्वारा விசுவாசத்தினால் நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். विश्वास के साथ हम भरोसा करते हैं. ஹல்லேலூயா. हालेलूया. அப்ப நம்ம இந்த வசனங்களால புரிந்து கொண்டோம், நாம் அதாவது நியாய பிரமாணத்தினாலே நாம் நீதிமான்களாய் மாற முடியாது. तो इन वचनों से हम जान सकते हैं कि व्यवस्था के द्वारा हम धर्मी नहीं बन सकते. இரண்டாவது பாயிண்ட், நம்ம விருத்த சேதனம் செய்கிறதுனால நீதிமான்களாய் மாற முடியுமா? दूसरा मुद्दा ये है कि हम खतना करने से धर्मी बन सकते हैं क्या? பாப்போம். நம்ம ரோமையர் அதிகாரம் हम देखेंगे फिर से रोमियो का किताब 4ஆம் வசனம் 4था अध्याय 9 11 9 से 11 तक. तो यह धन्य वचन क्या कतना वालों ही के लिए है या कतना रहित के लिए भी? हम यह कहते हैं, अब्राहम के लिए उसका विश्वास धार्मिकता गिना गया. तो वह कैसे गिना गया?
कतने के दशा में या बिना कतने की दशा में, कतने की दशा में नहीं परंतु बिना कतने की दशा में उसने कतने का चिन्ह पाया कि ये उस विश्वास की धार्मिकता पर चाप हो जाए जो उसने बिना कतने की दशा में रखा था, जिससे वह उन सब का पिता ठहरे जो बिना कतने की दशा में विश्वास करते हैं ताकि वे भी धर्मी ठहरे। அப்ப இரண்டாவது பாயிண்ட், விருத்த சேதனத்தின் மூலம் நாம் விருத்த சேதனம் செய்கிறதுனாலே நீதிமான்களாய் மாற முடியுமா? दूसरा मुद्दा ये है कि क्या हम खतना करने से धर्मी बन पाएंगे? அங்கே பவுல் 9ஆம் வசனத்திலிருந்து சொல்லுகிறார், அங்கே பவுல் சொல்லுகிறார் 4ஆம் அதிகாரம் वहाँ पर पौलुस कहते हैं रोमियो का 4था 9, अध्याय 10, 11 என்ன சொல்லுகிறார்? 9, 10 और 11वें वचन में क्या कहते हैं? அதாவது எனக்கு அந்த இந்த பாக்கியம் ये धन्यता விருத்த சேதனம் உள்ளவனுக்கு வருமா, விருத்த சேதனம் இல்லாதவனுக்கு வருமா? क्या खतना वालों के लिए है या खतना रहितों के लिए है? ஆபிரகாமுக்கு விசுவாசம் अब्राहम के लिए विश्वास நீதியா எண்ணப்பட்டது என்று நாம் சொல்லுகிறோமே, धार्मिकता गिना गया ऐसे हम कहते हैं। அது எப்பொழுது அவனுக்கு எண்ணப்பட்டது? ये उसको कभी गिना गया? அவன் விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்த பொழுதா, जब वो खतना नहीं किया था तभी, விருத்த சேதனம் பண்ண பின்பா, या खतना करने के बाद? விருத்த சேதனம் இல்லாமல் இருக்கும் பொழுது அவன் நீதிமானாய் மாற்றப்பட்டான்। जब उसने खतना नहीं किया था तभी उसको परमेश्वर ने धर्मी गिना। மேலும் और भी விருத்த சேதனம் இல்லாத காலத்திலே जब खतना नहीं होती थी அவன் விசுவாசத்தினாலே அடைந்த तब भी वो विश्वास के द्वारा पाया हुआ நீதிக்கு முத்திரையாக धार्मिकता के चिन्ह के रूप में விருத்த சேதனமாகிய அடையாளத்தை பெற்றான்। खतना को चिन्ह के रूप में पाया। ஆபிரகாம் அந்த அதாவது விருத்த சேதனம் வருவதற்கு முன்பாகவே அவன் நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்கிறான்। तो अब्राहम खतना करने से पहले ही धर्मी गिना गया था। हालेलुया, हालेलुया। அப்ப இந்த இரண்டாவது பாயிண்டை பார்க்கும் பொழுது जब हम दूसरा मुद्दा देखते ஒரு हैं, மனிதன் விருத்த சேதனம் செய்கிறபடினாலே அவன் நீதிமானாய் மாற முடியாது। एक व्यक्ति खतना करने से धर्मी नहीं बनता। அங்கே தெளிவாய் சொல்லப்படுகிறது। ये वचन साफ तरीके से बताता இன்னைக்கு है। எப்படி விசுவாசிகள் என்ன செய்றாங்க, ஒரு ஞான ஸ்நானம் எடுக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டு ஞான ஸ்நானத்துக்கு தண்ணீர்ல மூழ்கி எழும்புகிறது போல, आज जैसा विश्वासी विश्वास कर कर बपतिस्मा लेते हैं पानी में डूबकर, அதுவும் அதே போலதான் விருத்த சேதனத்தால் ஆபிரகாமுக்கு நீதிமான் ஆகிறதுக்குண்டு ஒன்றும் கிடையாது। எப்படி நம்ம ஞானஸ்நானம் எடுக்கிறோமோ அதே போல அவன் விருத்த சேதனம் அந்த நாட்களிலே செய்து கொண்டார்கள்। जैसा हम इन दिनों में बपतिस्मा लेते हैं उसी तरीके से उन दिनों में अब्राहम के बाद वाले लोग जो है खतना कर कर वो धर्मी बनने का कोशिश करते हैं। விருத்த சேதனம் வருவதற்கு முன்பாகவே அங்கே ஆபிரகாம் என்ன செய்தான், அவன் நீதிமானாய் ஆக்கப்பட்டான்। खतना करने से पहले ही अब्राहम जो है विश्वास की वजह से धार्मी गिना गया। हालेलुया, हालेलुया। முதலாவது நியாய பிரமாணத்தின் மூலமும் ஒரு மனுஷன் நீதிமானாய் மாற முடியாது। तो पहला मुद्दे के अनुसार जो है व्यवस्था के अनुसार कोई धर्मी नहीं बन सकता। இரண்டாவது விருத்த சேதனம் செய்கிறதுனாலும் அவன் நீதிமானாய் மாற முடியாது। और दूसरा मुद्दे के अनुसार खतना करने से भी कोई धर्मी नहीं बनता। மூன்றாவதாக நற்கிரியைகளினாலே நற்கிரியைகள் அதாவது நல்ல கிரியைகள் செய்கிறதுனால நாம் நீதிமானாய் மாற முடியுமா? तीसरा, हम भलाई करने से धर्मी बन पाएंगे क्या? நாம் ஒரு வசனத்தை எடுத்து படிப்போம்। हम एक वचन लेंगे, தீத்து அதிகாரம் 3ஆம் அதிகாரம் तीतुस का 3रा अध्याय 5ஆம் वचனம் 5वां वचन। तो उसने हमारा उद्धार किया और यह धर्म के कामों के कारण नहीं जो हमने आप किए, पर अपनी दया के अनुसार नए जन के स्नान और पवित्र आत्मा के हमें नए बनाने के द्वारा हुआ। ஹல்லேலூயா, हालेलुया। இங்கே இந்த தீத்து 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே என்ன சொல்லப்படுகிறது? तीतुस के 3रा अध्याय 5वां वचन क्या कहता है? நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் हम करने वाले धर्म के कामों के वजह से नहीं, தேவன் நம்மை ரட்சியாமல், परमेश्वर हमें उद्धार नहीं करते அப்ப हुए। தெளிவாய் சொல்லுகிறது, तो सफाई से कहा गया है நாம் செய்த நீதியின்
கிரியைகளின் நிமித்தம் हम किए हुए भले कामों के वजह से அவர் நம்மை ரட்சியாமல் वो हमें उद्धार नहीं करते हुए தேவனுடைய இரக்கத்தின் படியே परमेश्वर के दया के अनुसार மறுஜென்ம முழுக்கினாலும் और नया जन्म के बपतिस्मा के जरिए பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். और पवित्र आत्मा के पुनरुत्थान के वजह से हमको धर्मी बनाए। அடுத்த வசனம் சொல்லுகிறது, अगला वचन कहता है தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாய் ஆக்கப்பட்டோம். उनके अनुग्रह के वजह से हम धर्मी बने। ஹல்லேலூயா. हालेलुया। அவன் நற்கிரியைகளால ஒரு மனுஷன் நீதிமானாய் ஒருபோதும் என்ன செய்ய முடியாதா, மாற முடியாது என்று அங்கே அந்த வசனம் சொல்லுகிறது. तो ये वचन हमसे सफाई से बात करता है कि कोई अच्छे काम करने से हम धर्मी नहीं बन सकते। ஹல்லேலூயா. हालेलुया। கிறிஸ்துவினுடைய சிலுவை இயேசு கிறிஸ்து यीशु मसीह சிலுவையிலே செய்த கிரியைகளினாலே क्रूस पर किया हुआ क्रियाओं के वजह से அதை நாம் விசுவாசிக்கும் பொழுது और उन चीजों को जब हम विश्वास करते நாம் हैं நீதிமான்களாக்கப்படுகிறோம். तभी हम धर्मी बनते हैं। எபேசியர் 2:8 கூட நாம் பார்த்தால் इफिसियों का दूसरा अध्याय 8वां वचन भी जब हम देखते हैं தேவ கிருபையினாலே वहाँ पे परमेश्वर के अनुग्रह से விசுவாசத்தை கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். और विश्वास के द्वारा आप उद्धार पाए हैं। எப்படி நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? हम कैसे उद्धार पाए எப்படி हैं? நமக்கு பாவ மன்னிப்பு கிடைச்சதா? हमारे जीवन में पाप की क्षमा कैसे मिली? கிருபையினாலே, अनुग्रह से, தேவ கிருபையினாலே, परमेश्वर के दया से, தேவனால் அனுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதின் மூலம் परमेश्वर के द्वारा भेजा गया यीशु मसीह पर विश्वास करने से நமக்கு என்ன கிடைக்கிறதா? हमें क्या मिलता है? நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கிறது. हमें पाप से क्षमा मिलता है। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப நமக்கு நியாய பிரமாணத்தின் மூலம் நமக்கு நாம் நீதிமானாய் மாற முடியாது. व्यवस्था के जरिए हम धर्मी नहीं बन सकते। விருத்த சேதனம் செய்து கொள்கிறதுனாலே நம்ம நீதிமான்களாய் மாற முடியாது. दूसरा, खतना करने से हम धर्मी नहीं बन सकते। நல்ல நல்ல நற்கிரியைகளை செய்கிறதின் மூலமும் நம்ம நீதிமான்களாய் மாற முடியாது. तीसरा, भले भले काम करने से हम धर्मी नहीं बन सकते। அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும்? तो हमें क्या करना है? ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। அதாவது நாம் செய்த நற்கிரியைகள் எல்லாவற்றையும் यानी हम किए हुए सारे भलाइयों को ஒரு பெரிய குவியலாக குவிக்க வேண்டும். एक बहुत बड़ा जो है एक बहुत बड़ा उसका सूची बनाना है। நாம் செய்த பாவங்களை எல்லாம் हम करने वाले पापों का இன்னொரு குவியலாக சேர்க்க வேண்டும். दूसरा एक बंडल बनाना है उसका। ரெண்டு பண்டல் நம்ம என்ன செய்யணும்? பண்டலாட்டு கட்ட வேண்டும். और दोनों को अलग अलग हमको बांध के रखना है। முதல்ல நம்ம செய்த நற்கிரியைகளை ஒரு பண்டலா கட்ட வேண்டும். पहला, हम किए हुए भलाइयों को एक बंडल बनाना है। இரண்டாவது, நம்ம வாழ்க்கையில செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் ஒரு பண்டலா கட்ட வேண்டும். दूसरा, हमारे जीवन में किया हुआ पापों का एक बंडल हमको बनाना है। அத ரெண்டும் தனித்தனியா கட்டி इन दोनों को अलग अलग बांधकर அந்த இரண்டையும் விட்டு நம்ம ஓடி इन दोनों को छोड़कर हमें भागना है। கிறிஸ்துவின் சிலுவையின் அண்டையை செல்ல வேண்டும். कहाँ पे भागना है? यीशु के क्रूस तले हमको भागना पड़ेगा। அங்கே நம்முடைய தவறுகளுக்காக वहाँ पर हमारे गलतियों के लिए எந்த மனுஷன் அவன் வருத்தப்படுகிறானோ, जो व्यक्ति अपने पापों के लिए पछताता है, அவனுக்கு அங்கே மன்னிப்பு அளிக்கப்படும். उसके लिए वहाँ पर क्षमा मिलेगी। ஹல்லேலூயா. हालेलुया। ரோமர் 35 கூட சொல்லுகிறது, रोमियो में 35वां वचन भी कहता है, இயேசுவிடத்திலே यीशु के पास விசுவாசமாயிருக்கிறவனை जो विश्वास योग्य है தேவன் நீதிமானாய் மாற்றுகிறார். उसे परमेश्वर धर्मी बनाते ஹல்லேலூயா. हैं। हालेलुया। இயேசு கிறிஸ்துவின் மேல் யார் விசுவாசமாயிருக்கிறார்களோ जो व्यक्ति यीशु पर विश्वास करते हैं அவர்களை தேவன் என்ன செய்கிறார்? நீதிமானாய் மாற்றுகிறார். उनको परमेश्वर धर्मी बनाते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। அப்போ நமக்கு ரட்சிப்பு எப்படி கிடைக்கிறது? तो हमारे जीवन में हमें उद्धार कैसे मिलेगा? ரட்சிப்பு என்கிறது பாவ மன்னிப்பு என்கிறது அர்த்தமாயிருக்கிறது. उद्धार और पाप क्षमा दोनों एक जैसा அதான் है। நமக்கு பாவ மன்னிப்பு எப்படி கிடைக்கிறது? हमें कैसा पाप क्षमा मिलेगा? நமக்கு இந்த அந்த நியாயப்பிரமாணத்தினாலோ व्यवस्था के जरिए, அங்கே விருத்த சேதனம் செய்து கொள்கிறதுனாலோ, या खतना कर लेने से, நற்கிரியைகள் நாம் செய்கிறதுனாலோ या अच्छे काम करने से நாம் நீதிமான்களாய் மாறவே முடியாது. हम कभी धर्मी नहीं बन सकते। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। கிருபையினால் अनुग्रह से இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்கிற விசுவாசத்தை கொண்டு நமக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது. यीशु मसीह पर रखने वाले विश्वास से हम धर्मी बनते हैं। அது நமக்கு இலவசமாய் கிடைக்கிறது. ये हमें मुफ्त में मिलता है। ஹல்லேலூயா.
அப்ப இந்த நாள்ல இந்த பைபிள் ஸ்டடியில நாம் என்ன சப்ஜெக்ட் பார்த்தோம்? तो आज के दिन भी हम बाइबल स्टडी में कौन से विषय पर बात किए? நியாய பிரமாணத்தை கைக்கொள்ளுகிறதுனால், व्यवस्था को मानने से, விருத்த சேதனம் செய்து கொள்ளுகிறதுனால், खतना करने से, கடைசியாக நல்ல கிரியைகளை செய்கிறதுனால், और तीसरा भले काम करने से, அதனால நம்ம நீதிமானாய் மாற்றப்படுவோமா? इन तीनों को करने से क्या हम धर्मी बन पाएंगे? இவைகள் மனிதனை நீதிமான் ஆக்க முடியுமா? क्या ये तीन कार्य मनुष्य को धर्मी बना எந்த सकता है? சப்ஜெக்ட்ல பார்த்தோம்? इस विषय पर அப்ப हमने இந்த बात की। மூன்றும் நம்மை நீதிமானாய் மாற்ற முடியாது. तो हम देख सकते हैं तीनों कार्य हमें धर्मी नहीं बना सकता। ஹல்லேலூயா, हालेलुया। இயேசுவினிடத்திலே விசுவாசம் வைக்கிறவர்களை यीशु मसीह पर विश्वास रखने वालों தேவன் से நீதிமானாய் மாற்றுகிறார். उनको ही परमेश्वर धर्मी बनाते हैं। கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நமக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது. अनुग्रह से विश्वास करने के द्वारा हमको धर्मी बनाया जाता है। ஹல்லேலூயா, हालेलुया। இந்த ஆன்லைன் மூலம் யார் யார் இந்த பைபிள் ஸ்டடியில கலந்து கொண்டிருக்கிறீர்களோ, इस ऑनलाइन के जरिए जो भी इस बाइबल स्टडी को सुन रहे இதை हैं, தெளிவாய் அறிந்து கொள்ளுங்கள். इसे सफाई से जान लो। கிறிஸ்து இயேசுவின் மேல் வைக்கிற விசுவாசத்தின் மூலம்தான் நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும். कि यीशु पर रखने वाले विश्वास से ही केवल हमको उद्धार मिल पाएगा। ஹல்லேலூயா, हालेलुया। வேற வழியில நீங்க ட்ரை பண்ணாதீங்க. और दूसरा कोई भी मार्ग आप सोचो ही मत। ஹல்லேலூயா, हालेलुया। விசுவாசத்தின் மூலம் நாம் நீதிமான்களாய் மாற்றப்படும் பொழுது, जब विश्वास के जरिए हम धर्मी बनते हैं, நீங்கள் நீதிமான்களாய் மாறிவிட்டீர்கள். तो आप धर्मी बन चुके हैं। நீதிமான்களுடைய செபத்துக்கு தேவனுடைய செவி எப்பொழுதும் திறந்திருக்கிறது. और धर्मी जन का प्रार्थना पर परमेश्वर हमेशा कान लगाते हैं। எல்லோரும் நாம் இந்த நாளில் இந்த பைபிள் ஸ்டடிக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். इस दिन भी इस बाइबल स्टडी के लिए हम परमेश्वर के सम्मुख में धन्यवाद இந்த करेंगे। வேளையில நாம் ஒரு 2 நிமிஷம் நாம் ஜெபித்து இந்த பைபிள் ஸ்டடியை முடிக்க போகிறோம். 1-2 मिनट का प्रार्थना कर हम इस बाइबल स्टडी को समाप्त करेंगे। பரலோக பிதாவே, स्वर्गीय पिता, உம்முடைய ஒரே குமாரனாய் இயேசுவின் நாமத்தினாலே आपके एकलौता पुत्र यीशु मसीह के नाम से உம்முடைய சமூகத்திலே வைக்கிறோம். हम आपके सम्मुख में आते இந்த हैं। நாளில் வைக்கப்பட்ட கற்றுக்கொண்ட இந்த பைபிள் ஸ்டடி आज के दिन भी सीखा हुआ इस बाइबल का स्टडी அநேகருக்கு வாழ்க்கையிலே பிரயோஜனமாய் மாற अनेक लोगों का जीवन में लाभदायक करने के இயேசு लिए கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். यीशु मसीह के नाम से हम प्रार्थना இந்த करते பைபிள் हैं। ஸ்டடியில யார் யார் கலந்து கொண்டிருக்கிறீர்களோ, जो कोई भी इस बाइबल स्टडी में भाग लिए, யார் இந்த சத்தியத்தை இந்த வேளையிலே நீங்கள் புரிந்து கொண்டீர்களோ, जो कोई इस सच्चाई को समझ लिया है, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்து இயேசு வெளிப்படுகிறார். सभी के जीवन में यीशु मसीह प्रकट होते हैं। கிறிஸ்து இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, जब आप यीशु मसीह पर विश्वास करेंगे, உங்கள் வாழ்க்கையிலே அவர் வெளிப்படுகிறார். तो उनके आपके जीवन में वो प्रकट होते हैं। கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்படுகிற இடங்களிலே जब पवित्र आत्मा जहाँ पर प्रकट होते हैं, அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும், वहाँ पर चिन्ह चमत्कार होता है, அதிசயங்கள் நடக்கும். वहाँ पर आश्चर्य काम होता அந்த है। மனுஷனுடைய வாழ்க்கைக்குள்ளே மாற்றம் உண்டாகும். उस मनुष्य का जीवन में बदलाव आएगा। இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்ட பாடத்தை நாம் மறக்காதிருப்போம். आज के दिन भी सीखे हुए पाठ को हम कभी ना भूले। ஹல்லேலூயா, हालेलुया। நமக்கு விசுவாசத்தினாலே நமக்கு மீட்பு கிடைக்கிறது. विश्वास के जरिए ही हमें उद्धार मिलता है। விசுவாசத்தினாலே உங்கள் நோய்கள் சுகமாகிறது. विश्वास से ही आपका जो है बीमारी चंगा होता है। விசுவாசத்தினாலே உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கிறது. विश्वास के द्वारा ही आपके जीवन में चमत्कार होता है। விசுவாசத்தினாலே உங்கள் வாழ்க்கையிலே வாழ்கிற நடை உடை பாவனைகள் எல்லாம் மாறுகிறது. विश्वास के द्वारा ही आपके जीवन में आपका चाल चलन बदलता है। விசுவாசத்தினாலே உங்க வாழ்க்கையில நீங்க எல்லா காரியத்திலும் வாழ்க்கையில நீங்கள் பெர்ஃபெக்ட் ஆய் நீங்கள் மாற விசுவாசம் உதவி செய்கிறது. विश्वास ही आपका जीवन में एक परिपूर्ण जीवन जीने के लिए आपको मदद करेगा। இந்த ஆன்லைன் மூலம் யார் யார் இந்த செய்தியிலே கலந்து கொண்டீர்களோ, जो भी इस संदेश को हमारे ऑनलाइन के जरिए सुने, ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். सभी लोगों को परमेश्वर आशीष करेंगे। அவர் விசுவாசத்தின் மூலம் உங்களை वो ஆசீர்வதிக்கிறவர். आपके विश्वास के द्वारा ही आपको आशीष करते हैं। உங்களுடைய விசுவாசம் தான் தேவனிடமிருந்து ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். आपका विश्वास ही परमेश्वर के पास से आशीष लाएगा। இந்த செய்தியை நீர் ஆசீர்வதித்ததற்காக நன்றி. इस संदेश को आपने आशीष किया, प्रभु இந்த धन्यवाद। ஜெப வேளையை ஆசீர்வதித்ததற்காக நன்றி. प्रार्थना के समय को भी आपने आशीष किया, धन्यवाद உம்முடைய करते हैं। சமூகத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். आपके उपस्थिति में नम्र झुकाते हैं प्रभु, இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே. यीशु मसीह के नाम से ஆமென். आमीन।